ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பழைய சட்டம் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்றத கவனிக்கணும். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு புரிதல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவாலி பகுதியில் 750 கேடி தங்கம் திருட்டு கேர்டேக்கரை கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குவைத்தில் உள்ள ஹவாலி பகுதியில் நடந்த சம்பவம் தான் இது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு குவைதி பெண் தனது அப்பார்ட்மெண்ட்டை சுத்தம் செய்ய சொல்லி ஒரு கேர்டேக்கரிடம் வீட்டின் சாவியை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. கிளீனிங் முடிஞ்ச பிறகு வீட்டை லாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கேர்டேக்கர் தான் வீட்டுக்குள்ளே போய் சுமார் 750 குவைத் தினார் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடி வித்துட்டாரு. அதன் பிறகு அந்த பெண் வீடு திரும்பி பார்த்தபோது லாக்கர் உடைக்கப்பட்டிருக்கு, நகைகள் காணாமல் போயிருக்கு. உடனே போலீசிடம் புகார் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணை செய்த போது அந்த கேர்டேக்கர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் குற்றத்தை ஏத்துக்கிட்டாரு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, கேர்டேக்கர் மீது பலர் முழு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. சாவி கொடுத்து விட்டு வெளியே போவது சாதாரண விஷயம்தான். பாதுகாப்பு கேமரா இல்லாத இடங்களும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன நிலைமை இருக்குன்னா, போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சிசிடிவி இல்லாத அப்பார்ட்மெண்ட்டுகளிலும் கூட சந்தேக நபர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுறாங்க. பாதுகாப்பு அலட்சியம் இருந்தா வீட்டு உரிமையாளருக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, யாரிடமும் வீட்டு சாவியை எளிதாக கொடுக்காதீங்க. சிசிடிவி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லாக்கர்ல அதிக நகை வைக்காதீங்க. இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, டெலிவரி பைக் ரைடர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஃபுட்பாத் பயன்படுத்தினால் கைது சொல்லிருக்காங்க. குவைத்ல டெலிவரி பாய்ஸ்க்கு பெரிய வார்னிங் கொடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனைனா, டிராபிக் அதிகமா இருக்கிறதுனால சில டெலிவரி ரைடர்ஸ் சாலையில் போகாமல் ஃபுட்பாத்ல பைக் ஓட்டி வேகமா டெலிவரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனால பெரிய ஆபத்து. குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் இவங்க எல்லாருக்கும். முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னா, சில இடங்கள்ல போலீஸ் கவனிக்க மாட்டாங்க, வார்னிங் கொடுத்து விட்டுருவாங்க, ஃபைன் மட்டும் போடுவாங்க. ஆனா இப்ப என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபுட்பாத்ல யாரும் பைக் ஓட்டக்கூடாது. அதை மீறி ஓட்டினாங்க அப்படின்னா உடனடியாக கைது பண்ணிடுவாங்க, அபராதம் போட்டுருவாங்க, லைசன்ஸை ரத்து பண்ணிடுவாங்க, கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல செக்கிங் டிரைவ் நடக்குது. குறிப்பாக எல்லாரும் கவனிக்கணும், தலாபாத் போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க ரமலான் மாதம் டிராபிக் அதிகமா இருக்கும். போலீஸ் முழு கண்காணிப்பு வைக்கிறாங்க. ஒரு ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், டிராபிக் இருந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணுங்க, சிவில் ஐடியை கேரி பண்ணிக்கோங்க, ஹெல்மெட், யூனிஃபார்ம் எல்லாமே கரெக்டா போடுங்க. தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட் டைமிங் ரமலான் மாத மாற்றம் பற்றி பார்க்கலாம். குவைத்தில் மெடிக்கல் டெஸ்ட் டைமிங் ரமலான் மாதத்துக்காக மாற்றப்பட்டிருக்கு. புதிய டைமிங் என்னன்னா, காலையில் 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மட்டுமே. அதுக்கு பிறகு சர்வீஸ் கிடைக்காம போகலாம், மெடிக்கல் சென்டர் மூடப்பட்டிருக்கலாம், டோக்கன் கிடைக்காம போகலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல் டே சர்வீஸ் இருந்துச்சு, 2 சீசன் சிஸ்டம் இருந்துச்சு, சில இடங்கள்ல மாலை நேரமும் இருந்துச்சு. இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரமலான் காரணமாக குறைக்கப்பட்ட நேரம் தான் இது. ஸ்டாஃப் குறைவாக பணியில இருக்காங்க, அதிக கூட்டம் வருது, அதனாலதான். முக்கியமான எச்சரிக்கை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெடிக்கல் டெஸ்ட்ல போதைப் பொருள், மதுபான பழக்கம், இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா அன்ஃபிட் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, அவங்க உடனடியாக நாடு கடத்திடுவாங்க, ரீஎன்ட்ரி பேன் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, சிவில் ஐடி கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. செக்கிங் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. குவைத்ல இந்த ரமலான் மாதத்துல செக்கிங் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா பாதுகாப்பு நடவடிக்கை, அப்புறம் இல்லீகல் ஒர்க்கர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். நீங்க வெளியே போகும்போது பிசிக்கல் சிவில் ஐடியை கேரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் ஐடி ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் கரெக்டா வேலை செய்யுதான்னு பாத்துக்கோங்க. QR கோடு விசிபிளா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வெளியே போங்க. சிவில் ஐடி இல்லைனா ஃபைன் போடுவாங்க, அப்புறம் நாடு கடத்துறது கூட சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பார்த்திருக்கோம்னா, ஹவாலி 750 கேடி கோல்டு தெஃப்ட் பத்தி பார்த்திருக்கோம். அதுல கேர்டேக்கரை கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெலிவரி ரைடர்ஸ் மீது ஃபுட்பாத் பேன் பத்தி பார்த்திருக்கோம். போலீஸ் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. மெடிக்கல் டெஸ்ட் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்கதை பற்றி பார்த்துருக்கோம். 9:30 to 1:30 சொல்லியிருக்காங்க. போலீஸ் செக் பண்ணும்போது சிவில் ஐடி வந்து கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரமலான் மாதத்தில் டிராஃபிக் வந்து அதிகமாக தான் இருக்கும், செக்கிங் வந்து அதிகமாக தான் இருக்கும், போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லீகல் விஷயங்களில் ஈடுபடாதீங்க, டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக கேரி பண்ணுங்க, சேஃபாக இருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி